எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே விலாக் தாங்க. லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாகில் என்ன இருக்க போகுதுன்னா, காலையிலேயே நாங்கள் வந்துட்டு மார்க்கெட் போனோம். மீன் மார்க்கெட் போனோங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் மீன் மார்க்கெட் போய். ஸோ மீன் மார்க்கெட் போனோம், அதுக்கப்புறம் காய்கறி மார்க்கெட் போனோம், அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து சமைச்சு அந்த சண்டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். வீடியோ எடுக்க முடியல காலையிலேயே, ஏன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் சண்டே அப்படின்றனால. அதனால் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி போல் வந்துட்டு மார்க்கெட் பக்கம் கிளம்பியாச்சுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அந்த கேரட் உப்புமா வீடியோ எடுப்பேன். அப்போ வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கேரட் உப்புமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உப்புமா வந்து பிடிக்காது சில பேருக்கு, அதில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. பட் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ செம்ம வெயிலுங்க. சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோஸில், வெயில் போட்டால் பயங்கரமாக கொளுத்தும், மழை பெஞ்சால் பயங்கரமாக மழை பெய்யுன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரௌனே நாட்டில். ஸோ வெயிலோட வெயிலாக நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே ப்ரௌனே நாட்டில் 2 மார்க்கெட் இருக்குது. சிட்டிக்குள்ளே கேடாங்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அவுட்டருங்க, இது கடற்கரை பக்கத்தில் ஜெருடாங்னு ஒரு ஏரியா, அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கெட் வீடியோவில் நிறையா போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் எப்போவுமே இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் வருவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை வந்தோன்னா இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமையுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். 10 மணி 11 மணி பக்கம் வந்து ஆயிடுச்சு. சரி, கிடைக்கிற மீனை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் ஹஸ்பண்ட் வந்து வஞ்சர மீன் வாங்கணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தார். பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் நல்ல சத்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு வீடியோ பார்த்தாராம். அதில் ஒரு டாக்டர் சொன்னாங்களா, வஞ்சர மீன் பிள்ளைங்களுக்குலாம் வளர்கிற பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. வஞ்சர மீன் அவ்வளோக்கா வாங்க மாட்டோம் நாங்கள், இந்த சின்ன சின்ன மீன்கள் தான் வாங்குவோம். இப்போ என்னமோ வஞ்சர மீன் வாங்கணுன்னே அதிலேயே ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். சரி, அவர் வாங்குகிற மீனை வாங்கட்டும்னு சொல்லிட்டு. இந்த சைடு பாருங்கள், எவ்வளோ பெரிய மீனுன்னு நாக்கெல்லாம் தள்ளி போய் கிடஞ்சதுங்க. நானும் முகிலும் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆதவும் அவங்க அப்பாவும் மீன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுலையும் மீனை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுலையும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டு தான் எங்கள் வீட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை பார்த்து பார்த்து வாங்குவார். நான் பின்னாடியே இருந்து பார்ப்பேன், அவர் எதெல்லாம் பார்க்குறாரு, எப்படியெல்லாம் வாங்குறாருன்னு நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பேன் அவரை, என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் ரொம்ப டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிட்டுருப்பார். நான் வந்து இந்த பாறை மீன் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன். அவ்வளோ பாறை மீனுங்க. அப்புறம் இந்த அது ஃபார்ம்ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஃபார்ம்ஃபோர்ட்டா அந்த மீன் பேர், கருப்பு ஃபார்ம்ஃபோர்ட் மீனா, அது ஒன்றுலாம் கிடந்தது. இதை ட்ரை பண்ணலாங்கன்னு நாங்கள் பாறை மீன் வாங்கி சமைச்சதே இல்லை. அதோட அதை நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம், எனக்கு வஞ்சர மீன் வாங்கணுன்னு தான் ஆசையாக இருக்குன்ட்டார். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக எந்த மீன் வாங்குறதுனே கன்ஃபியூஸ் ஆயிருங்க இந்த மார்க்கெட் வந்தோன்னா. ஏன்னா அவ்வளோ வெரைட்டியில் மீன் கிடைக்குமா. ஸோ அதனால் வஞ்சர மீன் வாங்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. அதுலேயும் ஒரு இது வந்துருச்சு, எந்த கடையில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கடைகள் இருக்கும், பட் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் மீன். அப்புறம் இந்த கடையை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒரு மீனை செலக்ட் பண்ணோம். அது வந்து 2 கிலோ பக்கம் இருக்குன்னாங்க. இவ்வளோ பெரிய மீன் வாங்கி எப்படி சமைச்சு சாப்பிட முடியுமா ஒரே நாளில்? முடியாதுங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் வாங்குறது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மீன் வாங்கி வச்சுட்டு அன்றைக்கி கொஞ்சம் சமைச்சிட்டு பேலன்ஸாக நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்புறம் எப்போல்லாம் தேவையோ அந்த ஒரு வாரத்தில் நாங்கள் ஒரு 2-3 பீஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது, நாங்கள் சாப்பிட்றது, அந்த மாதிரி தான். ஃபைனலாக நாங்கள் இந்த மீன் தான் சூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு 2 கிலோ இருந்தது. 1 கிலோ பார்த்திங்கன்னா $12 நினைக்கிறேங்க. ஆமாம், $12 $13. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 12 13 $1 கூடவோ குறைவோ இருக்கும். பரவாயில்லைங்க ரேட்டு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணல இங்கே பரவாயில்ல தான். $12 நீங்கள் இந்தியன் ருப்பீஸ்க்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிகமாக தெரியும். $1 வந்து 75 ருப்பீஸ் ஆயிடுச்சு இப்போ. பட் இங்கே ப்ரூனே டாலருக்கு இது வந்து ரொம்பவே பரவாயில்லைங்க.
ஸோ இந்த வஞ்சர மீன் வாங்கிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, கஷ்டப்படவே தேவையில்லை, அவங்களே கட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மீன் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதுக்கப்புறமா அதை சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது டைம் எடுக்கும், நம்மளே ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால் வஞ்சர மீன் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வஞ்சர மீன் மட்டும்தான் வாங்கியிருக்காருன்னு நான் அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கார்கிட்ட வரும்போது எனக்கு தெரியுது இன்னொரு மீன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஊளி மீன் வாங்குவோம் நாங்கள் எப்போவுமே, அந்த மீன் ஒன்று வாங்கினாங்க. அது $2 தானா, அது ரொம்ப சீப்பாக கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, இவ்வளோ விலை கம்மியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே அந்த மேலே மீனில் இருக்கிற சிராவையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. வீட்டில் வந்து பீஸ் மட்டும் போட்டோம்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம். அப்படியே நாங்கள் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜெருடாங் அந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்தோன்னா இந்த செங்குராங் மார்க்கெட்டு, நம்ம எப்போவுமே ஃப்ரைடே மார்க்கெட் போவோம்ல, அந்த மார்க்கெட் இல்லை, இது இன்னொரு மார்க்கெட், செங்குராங் மார்க்கெட். அங்கே தான் வந்திருந்தோம் கொஞ்சம் காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நான் நிறைய காய்கறி எல்லாம் வாங்கலை, கொஞ்சம் தானே வாங்கியிருந்தேன், லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு சும்மா கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம், ஆரஞ்சு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் இங்கே நல்லா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கினோம். லெமன் வாங்கலான்னு பார்த்தா லெமனோட ரேட்டு பயங்கரமாக ஆகிடுச்சுங்க. $6 7 பக்கம் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் $1 $2 கிடைக்கும், இப்போ ரொம்ப அதிகம். பட் இன்னொரு லெமன் அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி லெமன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் விலை வந்து கம்மி தான். இது ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும், லெமனை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இது 1 கிலோ $2 போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கிலோ நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டு தக்காளி டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு தக்காளி இருக்கும், அது வந்து அந்தளவுக்கு புளிப்பு சுவை இருக்காது. நாட்டு தக்காளினா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த தக்காளியில் தான் வந்து இருக்கும். அப்புறம் மஞ்சள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாவக்காய்லாம் இருந்தது. அப்புறம் ஆதவுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃப்ரூட்டுங்க அது. இந்த ஃப்ரூட் பேர் வந்து லோங்கனா லாங்ஸாட். ஆமாம், இது வந்து சீசன் முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ எப்படி வருதுன்னு தெரியல. மேபி மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி ஊர்கள்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய பழமாக இருந்தது. அது 1 கிலோ வந்து $7 சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம கொஞ்சம் ஒரு $5 வாங்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. எல்லா வகையான சுவையும் கலந்துருக்குங்க அந்த ஃப்ரூட்டில். இனிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், 4 வகையான டேஸ்ட்டும் கலந்துருக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரூட்டு. அப்புறம் மாம்பழம் வாங்கினோம், கொஞ்சம் கொய்யாப்பழம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் இளநி வந்து இது ஒரு இளநி $1.50 போட்டிருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே இந்த மார்க்கெட் வந்தால் இளநி குடிப்போம், குடிச்சிட்டு போகலான்னு தான் இருந்தோம். பட் இங்கே $1.50 போட்டிருந்தாங்களா, சரி வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் போய் வெட்டி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இளநி வாங்கினோம். போதும் ஷேர் பண்ணி வீட்டில் போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழ கடை இருக்கும் இங்கே, அங்கே போய்ட்டு வாழைப்பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம், இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு 2 சீப்பு பக்கம் வாங்கினோம். இங்கே கிலோ கணக்கு தான், நம்ம ஊரில் சீப்பு கணக்கு கொடுப்பாங்கள்ல, ஆனால் இங்கே வந்து கிலோ கணக்குங்க. 1 கிலோ $2. ஸோ ஒரு சீப்பு எப்படியும் 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு சீப்பு எப்படியும் நமக்கு ஒரு $3 வந்துருங்க. ஸோ வாழைப்பழம் ரொம்ப நல்லதில்ல, இதை வாங்கி போட்டோன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பிரச்சனை தீரும். அப்பப்போ 1 2ன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்களா. ஸோ அதனால் எப்போவுமே வாழைப்பழம் வீட்டில் இருக்கும். ஹஸ்பண்டுக்குமே வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நாங்கள் வந்து வாங்கிடுறது. ஸோ அவர் ஒரு சீப்பு எடுத்தார், நான் ஒரு சீப்பு எடுத்தேன். இதுவே ஒரு $4 பக்கம் வந்துருச்சு, ஏன்னா நிறைய பழம் தானே. ஸோ அப்புறமா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ இந்தந்த மீன் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தது, வஞ்சரம் மீன். நிறைய பீசஸ் இருந்துச்சுங்க. சரி தேவையானது மட்டும் அன்றைக்கி எடுத்து சமைச்சிட்டு பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் கொட்டிகிட்டு இருந்தேன். லைட்டாக கழுவிட்டு நம்ம சமைக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால தான் என்னமோ அன்றைக்கி வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. எப்போவுமே நான் மார்க்கெட் போயிட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா ரொம்ப நேரம் டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கே டென்ஷன் ஆயிரும், என்னடா அது வேலையே முடியலையே அப்படின்ற மாதிரி. பட் அன்னைக்கு என்னமோ தெரியல, கடன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நான் லாஸ்ட்டாக உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஒரு வேளை இந்த மீனெல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம நின்று அந்த மீனை க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இனிமேல் இப்படி மீனே வாங்கிக்கிற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நானே டெசிஷன் எடுத்துட்டேங்க. இல்லைனா ரொம்ப நேரம் நிற்க முடியல, கால் வலி வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மீன் தாங்க அவள் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கினது, இந்த ஊளி மீன். நல்ல பெரிய மீனுங்க, ஒன்லி $2 தான் $2 நம்ம ஊர் காசு கால்குலேட் பண்ணுங்கள். $1.75 ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். பரவாயில்ல. அப்புறம் நான் என்ன அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன்னா,
குழம்பு வச்சிடலாம். அந்த ஊளி மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீனை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வஞ்சரம் மீனை எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் வந்து பாவக்காய் இருந்தது, அதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் அன்னைக்கு. ஸோ அதனால் கழுவிட்டு பாதி மீனை தூக்கி ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். ஏன்னா அடிக்கடியெல்லாம் இப்போ மார்க்கெட் போய் மீன் வாங்க முடியாதுங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் போய் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ நமக்கு கண்டிப்பாக நான்வெஜ் தேவைப்படும். மற்ற நாட்கள்லையுமே ஊடமாட கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிடுறது. ஸோ கட் பண்ணனால கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பெரிய மீனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன மீனெல்லாம் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு இங்கே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்லலாம் காசு கொடுத்து கட் பண்ணணும். சின்ன மீனாக இருந்தாலும் பெரிய மீனாக இருந்தாலும் கட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. பட் காசு கொடுப்போம். பட் இங்கே காசு வாங்க மாட்டாங்க. கடைன்னு பெரிய மீனாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன மீனாக இருந்தால் நம்ம தான் வீட்டுக்கு எடுத்து வந்து கட் பண்ணணும். ஸோ அப்புறம் வஞ்சர மீனே நிறையா இருந்தது. வஞ்சர மீனில் கொஞ்சம் ஃப்ரைக்கு எடுத்துகிட்டு அப்புறம் அந்த தலை வாலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து குழம்புக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அதை அந்த ஊளி மீனோட போட்டு குழம்பு வந்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் இந்த மாதிரி மார்க்கெட் போய் ஹஸ்பண்டோடைய. முன்னாடிலாம் அதிகமாக போவேன். பட் இப்போல்லாம் வந்து போகிறதே இல்லை அவ்வளோக்கா. எனக்கு டைமும் இல்லை. அவர் வந்து வெள்ளிக்கிழமை போய் மீன் வாங்க போவாரா, ஸோ அதனால் என்னை விட்டுட்டு தான் வந்து போவார். இந்த டைம் தான் ஆஃப்டர் லாங் டைம் எல்லோரும் சேர்ந்து மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டப்பா தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த டப்பாவில் கொஞ்சம் பாவக்காய் போட்டு வச்சுருந்தேன்னா, ஸோ அதை எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு இந்த டப்பாலேயே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அது எடுத்து வச்சாச்சு மீனை. ஆக்சுவலாக நான் இந்த பாக்ஸ் எதுக்காக ஸ்டார்டிங்கில் வாங்க ஆரம்பித்தேன்னா, இந்த மாதிரி மீட்டு வாங்கிட்டு வந்தோன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பாக்ஸை ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் வாங்கினேன் கடையில். சிக்கன் வாங்கிட்டு வருவோம், ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வருவோம். அதை பிளாஸ்டிக்கில் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸு தேடலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில். அப்புறம் இது வாங்கிட்டே எனக்கு பிடிச்சி போச்சு இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஏன் நம்ம வெஜிடபிளும் இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, காய்கறிகளும் நிறையா வாங்குகிறோம்ல, அப்போ பெரிய பாக்ஸாக வாங்கினா காய்கறிகளும் வாங்கி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய பாக்ஸாக வாங்கி காய்கறிகளும் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இந்த பாக்ஸு. நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கி போட்டோன்னா இது அப்படியே கிடக்கும், காலத்துக்கும் கிடைக்கும். உடையும் செய்யாது, நெளியும் செய்யாது, வேஸ்ட்டும் இல்லை. நம்ம போடுற காசுக்கு ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ மீனை நான் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரை அன்றைக்கி வந்து வஞ்சர மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. குழம்பு வைக்கிறத விட ஃப்ரை பண்ணால் தான் அந்த மீன் நல்லாயிருக்கு. அவனில் தான் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ண சொன்னாங்க, ஆயிலே போடாமல் ஃப்ரை பண்ணுன்னு. பட் எனக்கு என்னமோ அன்றைக்கி தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ணேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி, நம்ம எப்போவுமே லைட்டாக தானே ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பொரிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த காய் தான் பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பாவக்காய், அப்புறம் கொஞ்சம் வந்து பழு பாவக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, மார்க்கெட் லாஸ்ட் வீக் போயிருந்தபோது வாங்கிட்டு வந்துருந்தோம், அது இருந்தது. ஸோ 2ஐயும் போட்டு தான் பொரியல் பண்ணேன், பாவக்காவையும் பழு பாவக்காயையும். பாவக்காய் கசக்கும், அந்த பழு பாவக்காய் வந்து கசக்காது. பட் ஓகே, 2ஐயும் சேர்த்து ஒரு பொரியலாக பண்ணிடலான்ட்டு. அப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியாச்சு எடுத்து வச்ச மீனை. அப்புறம் இந்த மீன் ஊளி மீன் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணணும் குழம்புக்கு. சிசர் வச்சுருந்தாங்க இந்த மீனை கட் பண்ணுறதுக்குன்னு, அதையும் ஹஸ்பண்ட் உடச்சிட்டாங்க. பசங்களோட செருப்பு வந்து பிஞ்சிருந்துச்சு, புது செருப்புங்க, ஒரு நல்ல செருப்பு, விலை கூட போட்டு வாங்கி கொடுத்தாரு. இந்த பசங்க வெளியில் ஈவினிங் டைமில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் வாக்கிங் போவாங்க, பசங்களோட போய் விளாண்டுட்ருப்பாங்க, ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருப்பாங்க. அதில் அந்த செருப்பு போட்டு போய் 2 பேருமே பிச்சுட்டானுங்க. எனக்கு மனசே கேட்கலங்க, அவ்வளோ காசு கூடங்க, $40 கிட்ட ஒருத்தனுக்கே செருப்பு, நல்ல லெதர் மாதிரி இருந்தது. அது ஓடி நம்ம ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணால் பிஞ்சு போயிடும்ல, அது வாங்கி இப்போ ஒரு 3 மாதம் கூட ஆகலை, இதை போட்டு பிச்சுட்டானுங்களேன்னு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த கடையில் வாங்கின கடையிலே போய் கேட்டோம், இப்போ தான் வாங்கினோம், இது பிஞ்சு போயிடுச்சு, ஏதாவது இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா, இல்லைனா ஏதாவது ஒட்டுறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே கடையில் ஒட்டுறதுக்குமே ஒன்று கொடுத்தாங்கங்க. ஸோ அதை வச்சு ஒட்டினவு தாங்க எனக்கு வந்து மனசே ஆறுச்சு. அதை ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்களா, அதை நம்ம கையால் எடுத்து ஒட்ட முடியாது, கையில் எடுத்தோன்னா நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறோம். அதனால சிசரை எடுத்துகிட்டு வாடான்னு ஆதோட்ட சொன்னோன்னே, இவன் நான் மீன் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் வச்சுருப்பேன், ஒரு ப்ளூ கலரில், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த சிசரை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தானா, அவர் அந்த சிசரை வச்சு எடுத்து ஒட்டுறோன்னு சொல்லிட்டு அது நல்லா பிடிச்சி ஒட்டிக்கிருச்சுங்க. அதை இழுத்தாரு பாருங்கள், அது 2ஆகவே உடஞ்சி போச்சு அந்த சிசரு. அதோட சிசரே, மீன் கட் பண்ணுறதுக்கு சிசரே இல்லை இன்றைக்கி. எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மீனை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ எதுக்கு அந்த டாப்பிக்கை பேசணும், நம்ம செருப்பு வரைக்கும் போய் ஒட்டுற வரைக்கும் போய் சிசர் வரைக்கும் போயாச்சு. சிசர் மீன் கட் பண்ணுறதுக்கு சிசர் இல்லைல்ல, அது சொல்லிகிட்டு இருந்தேன்.
அப்புறமா வந்துட்டு அந்த மீனை கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் 2 தனியாக பிரிச்சுட்டேன். குழம்புக்கு தனியாக மீன் பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறது தனியாக பிரிச்சுட்டேன். ஆளுக்கு 2 பீஸ் வர்ற மாதிரி வஞ்சர மீன் வந்து எடுத்துருந்தேன். அந்த வஞ்சர மீன்லேயே முட்டை இருந்துச்சு. அதனால் முட்டை நாங்கள் சாப்பிடுவோம். மீனில் இருக்கிற முட்டை அது தூக்கி போட மாட்டோம். நல்லது தானே, நல்ல ப்ரோட்டீன் தானே இருக்கும். அதனால் மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, உப்பு, அதுக்கப்புறமா அந்த குழம்பு மிளகாய் பொடி இருக்கும் பார்த்திங்களா, மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது என்கிட்ட. அதனால் அது 1 ஸ்பூனு உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குழம்புக்கு போடுறதுக்கு சேம் அதே இந்த மல்லிப்பொடி மிளகாய் பொடியில் 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு மீன்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா குழம்புல போட்டு கொதிக்கும் போது நல்லா மீனில் வந்து உப்பு இந்த மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். புளி வந்து ஊற வச்சுருந்தேன்னா அதை வந்து எடுத்துகிட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஆனால் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டேங்க. ஏன்னா குழம்பு வந்து காரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. மிளகாய் பொடி கொஞ்சம் கூட தான் போட்டேன். நான் வந்து மிளகாய் பொடி நிறையா தான் போட்டு வைக்கிறேன். தேங்காயும் அரைச்சி தான் ஊற்றுறேன். அப்படி இருந்தும் வீடியோவில் காமிச்சேன்னா சில பேர் மீன் குழம்பு தண்ணியாக இருக்குன்னே சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே எப்படி மீன் குழம்பு கெட்டியாக வைக்க முடியும் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. இதுக்கு மேலே மீன் குழம்பு கெட்டியாக வைக்கணுன்னா இன்னும் நிறையா மசாலா தான் அள்ளி கொட்டணும். எவ்வளோ மசாலா அங்கே போடுறது? இப்போ நீங்கள் பாருங்கள், வீடியோலையே நான் எவ்வளோ மசாலா வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே எப்படி மசாலா போடுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். லாஸ்ட்டு அந்த சண்டே அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். டுடே லஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பிளேட்டு காமிச்சிருந்தல, அதில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மீன் குழம்பா இல்லை மீன் சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, இதுக்கு மேலேயுமா குழம்பா கெட்டியாக வைக்கணும் அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு. ஹஸ்பண்டை காமிச்சு அந்த கமெண்டை, எங்கள் குழம்பு அவ்வளோ தனியாக வாங்க இருக்குன்னு. இல்லை போதும் இதுக்கு மேலே மசாலா போட்டால் மசாலா வாடை தான் அடிக்கும், இதுவே போதும் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படி தாங்க வருது மீன் குழம்பு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக வைக்க எனக்கு தெரியாது. கெட்டியாக வைக்கணுன்னா இன்னும் மசாலா வந்து அள்ளி போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேஸ்ட்டே எங்களுக்கு பிடிச்சிருக்கனால இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ வாங்க மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடையில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம எப்போவுமே நல்லெண்ணெய் தான். இப்போ ஒரு 4-5 வருஷமாக நல்லெண்ணெய் தான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடியெல்லாம் தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்போது நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது அங்கே திருவனந்தபுரத்தில் அங்கே தேங்காய் மில்லே இருக்கும், ஆயில் மில்லே. அங்கே போய் டைரெக்டாக வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்காதுல்ல, நம்ம போகிற இடங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. ஸோ அதனால் இப்போ ஃபுல்லாமே வந்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் வெந்தயம் சோம்பு போட்டுட்டு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் வந்த உடனேயே அரிசியை போட்டுட்டேங்க, வெந்துட்டு கிடக்கட்டும்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு, அதை அப்படியே வடிச்சிட வேண்டியதான். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, மட்டை அரிசி எப்படி சிஸ்டர் நீங்கள் சமைக்கிறீங்க அந்த வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். எப்படின்னா, மட்டை அரிசியை நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சிடலாம். காலையில் சமைக்கிறதா இருந்தால் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் வந்துட்டு சேம் அதே குக்கரில் போட்டுட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா 4 விசில் வைக்கணும். அவ்வளோதான். 4 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் அதுவாகவே ரிமூவ் ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வடிங்க. நீங்கள் அரிசியை ஊற வைக்கலை, நான் மறந்துட்டேன், நான் இன்ஸ்டண்ட்டாக இப்போ சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாது, நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறையா வைப்பேன். ஏன்னா வடிக்கிறோம்ல, அதனால் நீங்கள் வந்து ஒரு 9-10 விசிலாவது வைக்கணும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா. அதையுமே வெந்ததுக்கப்புறம் 10 விசில் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷரை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி வந்திருக்கும். இந்த மெத்தடில் தாங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு அப்போவே தான் நான் குக்கரில் போட்டேன், ஊரெல்லாம் நான் வைக்கல. ஒரு 10 விசில் விட்டேன்னா சோறு வெந்துடும். ஸோ அதனால் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குழம்பு தாளித்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா, நல்லா தாளிப்பு வந்துருச்சு. அப்புறம் நம்ம மசாலா கலக்கி வச்சுருந்ததையும் அப்படியே ஊற்றிட்டு குழம்பு வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி போட்டேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்காக ஒரு 2 தேங்காய் பத்தை கூடவே சீரகம் சோம்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டுங்க. ஸோ தேங்காய் வந்து போடக்கூடாதுன்னு நினப்பேன், பட் தேங்காய் போடலைன்னா குழம்பு இன்னுமே தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப புளிப்பாக ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் குழம்ப வந்து அந்த காரம் இல்லாமல் மேட்ச் பண்ணும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் தேங்காய் வந்து போட்டது. அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சா, மீன் எல்லாத்தையும் உள்ளே ஒன்று ஒன்றா இறக்கி விட்டாச்சு. அந்த வஞ்சர மீனோட தலை வால் எல்லாத்தையுமே குழம்புல போட்டு வச்சாச்சு. எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த தலை சாப்பிட்ற ஆள் நான் மட்டும்தான், வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டார், அவருக்கும் பிடிக்காது. பிள்ளைங்க மீனே சாப்பிடாது, நம்ம தான் கம்பல் பண்ணி ஊட்டி விடணும். ஸோ எல்லா தலையும் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் தான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. தலையில் தான் நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மீனெல்லாம் போட்டுட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு பரட்டி விட்டேன்.
வஞ்சர மீன் வந்து ரொம்ப பெரிய மீனும் இல்லை, ரொம்ப சின்ன மீனும் இல்லை, ஒரு மீடியம் சைஸான மீன். லாஸ்ட் டைம் ஒரு வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது நல்ல பெருசாக இருந்தது. இது ஓகே, நல்ல மீடியம் சைஸாக இருந்தது. ஆனால் வஞ்சர மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மீனுக்கு அடிக்டாக ஆகிட்டோன்ற மாதிரி வந்து இருந்தது லாஸ்ட் டைமு. என்ன காசு தாங்க வேணும் செலவு பண்ணுறதுக்கு, ஏன்னா அதெல்லாம் விலை கூட, நம்ம ஊர்லேயே ரொம்ப வந்து விலை கூட. வஞ்சர மீனெல்லாம் நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் வாங்கவே மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப விலை அதிகம் இல்லை. சின்ன பிள்ளையிலலாம் அவ்வளோ ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது அந்த மீன் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம். இப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சதுனால வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம முன்னாடி சின்ன வயசில் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு வேலை கிடச்சி ஓரளவுக்கு ஒரு நம்ம டீசெண்டாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இப்போ தான் வந்து வாங்கி சாப்பிட்றது. நான் சாப்பிடையில ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருந்தேன், நான் எங்கள் வீட்டிலலாம் வஞ்சர மீனே சாப்பிட்டதில்லை, எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோக்கா வாங்கவே மாட்டோம், விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மீன் தான் வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், என் பசங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். என் பசங்களுக்கு சாப்பாடை மீன் எடுத்து கொடுத்தேன் பொரிச்சதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்போ தான் சொன்னேன், டே அம்மாலாம் இந்த மீனை எப்போ சாப்பிட்டேன்னு தெரியுமாடா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா சாப்பிட்டேன். ஆச்சி வீட்டிலலாம் இந்த மீனெல்லாம் அவ்வளோக்கா வாங்க மாட்டாங்கடா, அப்போல்லாம் காசு அவ்வளோக்கா இருக்காதுடா. உங்களுக்கெல்லாம் பாரு, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே உங்கள் அப்பா வாங்கி கொடுக்குறாரு, கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்போவுமே பிள்ளைங்கக்கிட்ட அந்த கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும்ல. நான் எப்போவுமே பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நம்ம இப்போ வளர்ந்துட்டோம், நம்ம இப்போ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், பழசெல்லாம் மறந்துடணும், ரொம்ப நம்ம வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பிள்ளைங்களை எப்போவுமே வளர்க்கக்கூடாது. நான் எப்போவுமே அந்த கஷ்டத்தை, அந்த பழசை எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும், என் பிள்ளைங்கக்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன். சாப்பிடலைன்னா நான் வீடியோ எடுத்து காமிப்பேன் பிள்ளைங்கக்கிட்ட. யூடியூப்பில் எத்தனையோ கஷ்டப்படுறவங்க சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்களோட வீடியோலாம் வரும். சாப்பாடில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதை பிள்ளைங்கக்கிட்ட போட்டு காமிப்பேன், பார்த்தியா இந்த குழந்தைக்கெலாம் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு அம்மா இப்படி செஞ்சு கொடுக்குறேன், அப்பா உனக்கு இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, ஸோ நீ எவ்வளோ பிளெஸ்டு பாரு, நீ கிடைக்கிறத சாப்பிடு, கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு என் பிள்ளைங்கக்கிட்ட இப்போயே சொல்லுவேன். அவங்களுக்கு அவ்வளோக்கா புரியாது, பட் ஒரு சில விஷயங்கள் சின்ன வயசில் வந்து அந்த பசுமரத்தை ஆணி போலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மனசில் பதியும் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நல்ல விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே விதைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆணவம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு பெருமை இருக்கக்கூடாது, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றதே எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது, பழசை மறக்கக்கூடாது. ஸோ அப்படி தான் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி, அதனாலேயே என்னமோ தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கணும், நம்ம இருக்கிற மாதிரி தான் பிள்ளைங்களையும் வளர்க்கணும். ஸோ அதுதான் நான் எப்போவுமே வந்து நினைப்பேன். ஸோ அந்த சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல வஞ்சர மீன், அதையுமே வந்து தோசைக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அப்புறம் அந்த கேப்பில் இந்த பாவக்காய், பாவக்காய் இது ரெண்டையும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா மீன் குழம்பு வைக்கும்போது ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது பாவக்காய் வந்து தோணுச்சு. ஏன்னா பாவக்காயை மற்ற குழம்புகளோடு வச்சோன்னா சாப்பிட மாட்டோம், சாம்பாரோ ரசமோ அந்த மாதிரி வச்சோ சாப்பிட மாட்டோம். அதே மீன் குழம்புனா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஏதாவது சாப்பாடு செய்யலை கூட காய்கறி வச்சு சாப்பிட்றது நல்லது தானே, ஃபைபர் நமக்கு கிடைக்கும், ப்ரோட்டீனுக்கு மீன் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ ஒரு பேட்ச் ஆஃப் மீன் வந்து போட்டேன், அது நல்லா 2 பக்கமும் குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் ஆஃப் மீனையும் தோசைக்கல்ல போட்டாச்சு. பாருங்கள், கம்மியான ஆயில் தான் வந்து போடுறேன். ஒவ்வொரு பேட்ச் மீனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய். அந்த மாதிரி தான் சில பேர் கேட்பீங்க, எப்படி சிஸ்டர் இவ்வளோ ஆயில் கம்மியாக போட்டு பொரிக்கிறீங்க, தோசைக்கல்ல ஒட்டாமையும் வருது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தோசைக்கல்ல பழக்கி வச்சாச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கி வச்சாச்சு. இதே தோசைக்கல்ல தான் சப்பாத்தி போடுவேன், இதே தோசைக்கல்ல தான் தோசையும் சுடுவேன், இதே தோசைக்கல்ல தான் மீனும் பொரிப்பேன். அது நம்ம பேச்சை கேட்க பழகிடுச்சா, அதனால் அப்படி தான். ஸோ அப்புறம் இந்த அடுப்பில் வந்துட்டு இந்த பழுப்பாவக்காவை பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து அதையும் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு. பயங்கர ஹீட்டுங்க. மீன் பொரிச்சேன்னா நான் கிச்சனோட கதவை வந்து அடைச்சிருவேன். கதவு திறந்துருந்தா கூட வீட்டுக்குள்ளே ஹாலில் ஓடுற ஏசி கொஞ்சமாச்சும் உள்ளே வரும். அடைச்சிட்டோன்னு வைங்களேன், சுத்தம் அனல் பறக்கும். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக வெயில் போட்டுட்ருக்கு பாருங்கள், என்னால் நிற்க முடியல. கிச்சனோட கதவு திறந்து போட்டோன்னா பிள்ளைங்க இருமுறாங்க, அந்த மீனோட ஸ்மெல்லு அது அவங்களுக்கு ஒத்துக்கறல. அதனால சரி நம்ம வெக்கையில் கிடந்தாலும் பரவாயில்ல, அதை அடைச்சி போடுவோன்னு சொல்லிட்டு அடைச்சி போட்டு நின்னேன் பாருங்கள். பொதுன்னு அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படா கிச்சனை விட்டு வெளியில் ஓடி வருவோன்னு ஓடியான்ட்டேன். அந்த பாவக்காவை அடுப்பில் போட்டுட்டு, இது இவ்வளோ காய்கறிகள் இருந்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம், இதை எடுத்து கூட வைக்கல.
வந்தவுடனே கடகடன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொன்னாங்களா, சரி சீக்கிரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு. அப்புறமா சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஃபைனலாக தான் காய்கறி எடுத்துகிட்டு வந்து இது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். போய் கொஞ்ச நேரம் போய் அந்த ஏசியில் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மறந்துட்டேன். அடுப்பில் இந்த பாவக்காய் போட்டு வந்தோமே, மீனை போட்டு வந்தோமேன்னு. நல்ல வேளை சிம்மில் போட்டு வந்தனால ரொம்ப கருகலை, அண்ட் லைட்டாக பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. மீனுமே வந்து ரொம்ப சிம்மில் போட்டனால 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சோ, அச்சோ அடுப்பில் பாவக்காய் போட்டோமே, நீ பாட்டில் வந்து உட்காந்துருக்கிய வினிதா, ஓடு ஓடு அப்படின்ட்டு. அப்புறம் பாவக்காய் பொரியலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை 2 பக்கமும் குக் பண்ணி வந்து எடுத்தாச்சு. அப்புறம் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு தோணுச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா மாம்பழம். 2 மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மாம்பழத்தில் மட்டும்தான் எங்கள் ப்ரௌனி நட்டில் பூச்சி இருக்காதுங்க. இந்த மாம்பழம் வந்து சைனாலேருந்து வர்றது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இதுதான் ஹைப்ரிட் மாம்பழம் தான். நம்ம ஊர் மாம்பழம் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, இனிக்கும் அவ்வளோதான். ரொம்ப மணமாக அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. சரி, பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க மாம்பழம் சாப்பிட்றதுக்கு. அதனால் மார்க்கெட்டில் 2 மாம்பழம் வாங்கினோம். இந்த 2 மாம்பழம் தாங்க $6. கால்குலேட் பண்ணி பாருங்கள், நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப அதிகம். பட் இருந்தாலும் ஓகே, பிள்ளைங்க ஆசைப்படுறதுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 வாங்கினோம். வந்தோடனே ஒன்று கட் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று சரி சாப்பிடையில கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கட் பண்ணேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, மாதா ஊட்டாத மாதா ஊட்டாத சோறு மாம்பழம் ஊட்டுன்னு சொல்லுவாங்க சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறமா சரி டேபிளில் உட்கார வேண்டாம், இந்த சைடு பாய் போட்டு கீழே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்டை சாப்பிட கூப்பிட்டா வாரேன்னு அவர் மாடியில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். சமைச்சிட்டு இருக்கும்போது சமைச்சிட்டியா, பசிக்குது, சீக்கிரம் சமைச்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். வந்து நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிட்டோம்னா வரவே மாட்டார். இதுதான் அவரோட ஹேபிட்டே. வரேன் கொஞ்சம் வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு வந்தால் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுவேன்னு. அதுக்கப்புறம் சரி தட்டில் போட்டு வைக்கலாம், கொஞ்சம் ஆறிட்டு இருந்தால் அவர் வந்து சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு தட்டில் போட்டு வச்சேன். எல்லாருக்கும் தட்டில் போட்டு வச்சு ரெடியாக உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். இந்த முகிலி பையனுக்கு வந்து குழம்பு இதெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறுஞ்சோறும் அந்த ஃப்ரை பண்ண மீன் மட்டும் எடுத்து கொடுத்தா சாப்பிடுவான். ஆதவுக்கு வந்து குழம்பு ஊற்றலாம், ஆனால் மீன் வேணான்னு சொல்லுவான். மீன் வந்து சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிரும், அலர்ஜிக் டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவேன் ஆதவ். இப்படி தான் போகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.